ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கள் நிலத்தில் வேர்க்கடலை விதைக்கலான்னு சொல்லி போயிருந்தோம். 2-3 வாரமாக அம்மா வீட்டில் இருந்த வேர்க்கடலைகளை உரித்து இந்த மாதிரி தரமான விதைகளை பிரித்து வச்சுருந்தாங்க. அதை இந்த மாதிரி மிஷினில் இருக்க பொட்டியில் கொட்டி விட்டுட்டா போதுங்க, வேர்க்கடலை அதுவாகவே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா மண்ணுக்குள்ளே ஊனிக்கிட்டே போயிடும். வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. முன்னாடி நாட்கள்லாம் எங்கள் நிலத்தை வேர்க்கடலை போட்டு முடிக்க ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஆகும், சில டைமில் 2-3 நாள் கூட ஆகுங்க. ஆனால் இப்போல்லாம் வித்தின் ஒரு 1 ஹவர்லேயே மொத்த நிலத்துக்கும் வேர்க்கடலை போட முடியுது. ஏன்னா இந்த மிஷினால தான் மனுஷனோட வேலையை இவ்வளோ ஈஸியாக்குதுங்க இந்த மிஷின்ஸ் எல்லாம். வேர்க்கடலை போட்டு முடிச்சுட்டு ஓரங்களில் போடுறதுக்கு காராமணி பயிர் விதையும் அம்மா எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. வேர்க்கடலை வந்து மிஷினில் போடும்போது சில கடலைகள் மேல் பக்கமாகவே விழுதுன்னு அப்பா ஏறி இந்த மாதிரி நல்லா கலப்பையை மிதிச்சு விட்டுக்கிட்டே வந்தார். இது வந்து 2வது சிங்கிள்ங்க. ஆல்ரெடி ஒரு பேட்ச் ஆஃப் வேர்க்கடலை போட்டுட்டோம், அது முடிஞ்சிருச்சு. இது 2வது வந்து அப்பா மறுபடியும் கொட்டி விடுறாரு. கொட்டி இந்த மாதிரி பரப்பி விடணும். அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் கரெக்டான அளவுக்கு வந்து விதைகள் வந்து சரிசமமாக போய் விழும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு விழும், ஒரு சைடு விழாமல் போயிடும். இந்த மாதிரி அப்பா மிதிக்கிறதுனால விதைகள் விழும்போது மேலே வந்து மண் வந்து விழுந்துடும். ஸோ அந்த விதைகளை புறாக்கள் இல்லை பறவைகள் வந்து கொத்தி தின்னாமல் இருக்குங்க. வெளிப்பக்கமாகவே விதைகள் விழுந்துட்டா நிறைய குருவிகள் புறாக்கள் எல்லாம் பண்ணோன்னா அந்த விதைகளை சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ வீணாக போயிடும், செடி வந்து ரொம்ப கம்மியாக தான் முளைக்கும். அதனால் அப்பா இந்த மாதிரி ஏறி நின்றுக்கிட்டே வந்தார். அம்மா வந்து வேர்க்கடலை போடுறாங்க இல்லைங்களா, அந்த நிலத்துக்கு மருந்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்களில் இந்த மருந்துகளை கொட்டிக்கிட்டு வேர்க்கடலை போடுறதுக்கு முன்னாடி நிலங்களில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மருந்துகளை வந்து விசிறி விட்டுக்கிட்டே வந்தாங்க. அம்மா மருந்து போட்டு முடித்ததுக்கப்புறம் பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து விதை போட ஆரம்பிச்சிது. இன்றைக்கி ஃபுல்லாகவே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக வேலை நடந்துக்கிட்டே இருந்ததுங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நெல் நடவு வேலைகள்லாம் பார்த்து முடித்தாங்க. உடனே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போடுற வேலை வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் நாற்று வந்து நடுற வேலை இருக்குங்க. அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மிஷினில் பாருங்கள், வேர்க்கடலை போட அந்த சக்கரை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் ஒன்று ஒன்றா வந்து விதைகள் மெதுவாக போயிட்டு கலப்பையில் வந்து மண்ணுக்குள்ளே விழும். அப்பா மறுபடியும் இது 3வது பேட்ச் வந்து வேர்க்கடலை வந்து கொட்டிக்கிட்டு இருக்காரு. போன வாரம் மழை பெஞ்சு ரொம்ப ஈரமாக இருந்தது இல்லைங்களா, அந்த டைமில் வந்து வேர்க்கடலை போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து நல்லா முளைச்சிருக்காது. கரெக்டான அளவுக்கு மண்ணோட ஈரப்பதம் இருக்கும்போது விதைச்சாதாங்க வேர்க்கடலை நல்லா வந்து முளைச்சி வரும். எங்களோட வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் கிராமத்து வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.